ஐயா சீராதே சீராத பிரம்மனாவில் செந்து வாழ்ந்தவனே போற்றே சீரதா பிரம்மனாவில் சேர்ந்து வாழ்பவனே போற்றி எனக்கு போதாதே எனக்கு ஓதாத கல்வி எல்லாம் ஓதி வைத்தாய் தாயே போற்றே ஐயா வாரத புராண மட்டும் படிக்க வைத்தவரே போற்றே படிக்க வைத்தவனே போற்றி சாரதா மாய உன் பாதம் போற்றினே அம்மா கிட்டே அர்ஜுனன் மேலையல்லா ஆகவே கம்சம் பூண்டே
பார்வைக்கு முன்பதாக ஆமா என்னுடைய விளக்கம் நீ ஒரு கொட்டை கட்டி நான் கூட கட்டி வார்த்தையை பேச வேண்டாம். ஆனால் மாதவா சொல்லு சாமியார். இந்த சபை முன்பதாக வந்தேன். ஆமா உன்னோடு இருக்கக்கூடிய சிஷியன் எனக்கு தெரிந்தாலும் விவரமா எடுத்து சொல்லுங்க. சரி ஆகட்டும். சன்னியாசி தேவசம் பூண்டே அர்ஜுனராஜன் சொல்றீங்க. எதற்காக இந்த வேடம் தரித்து வந்திருக்கீங்க? எதற்காக இந்த வேடம் சன்னியாசி வேஷம் உனக்கு ஏன்? எதற்காக தரித்து வந்திருக்கீங்க? ஆமா அதான் என்னுடைய கேள்வி. பங்காளி அதெல்லாம் கேட்டு ஆனால் மாதவா சுவாமி பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் உத்தமா தேவிக்கும் மொத்தம் 5 பிள்ளைகள். ஆஹா மொத்தம் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். அதே போல ஆமா என் பெரியப்பாவாகிய பெரியப்பாவாகிய அவருக்கோ ஆஹா திருதராட்டின மன்னனுக்கும் திருநாட்டின மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள். சுத்தமா 100 பிள்ளைகள். ஓஹோ அப்படி இருக்கின்ற தருணத்தில் எங்களுக்கும் ஆமா பங்காளி குரோதம் என்று ஏற்பட்டு விட்டது. துரியோதனன் என்ன செய்தான் என்றால் எப்படி சுவாமி? அவன் என்ன செய்தான்? அவன் மகனாகிய லக்குண குமாரனுக்கு ஆஹா பூணூல் திருமணம் என்று ஆமா எங்களுக்கு அழைப்பு விட்டுட்டான். அழைப்பு கொடுத்தான். நாங்களோ ஆமா இந்திரபிரஸ்தம் இருந்தோம். ஆஹா அவங்களோ என்ன ஆமா அசினாபுரம் இருந்தார்கள். அத்தன்மை போல ஆமா நாங்கள் 5 ராஜாக்களும் ஆஹா தேவியாகிய பாஞ்சாலியும் சென்றிருந்தோம். ஆமா என்ன செய்தான் தெரியுமா? எப்படி சுவாமி? மாமனாகிய ஜகுனி மாமனை வைத்து ஊதுபகடையாடி உப்பு செட்டி உறவு முதல் ஆமா எங்களிடம் பறித்து விட்டான். அப்படி பறிக்கின்ற தருணத்தில் அடே பாண்டவர்களே 12 வனமும் 12 வனவாசம் ஓராண்டு அய்யாதவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு நாடு தருவேன். அதிலே இடநடுவில் கண்டுவிட்டால் மறுபடியும் மீண்டும் 13 வனவாசம் ஓராண்டு அய்யாதவாசமாக வேண்டும். ஆமா ஓட்டி விடுவேன் அப்படி என்று கட்டளை. அத்தன்மை போல என் அண்ணனாகிய தர்மநந்தனன் என்ன செய்தார்? எப்படி? நானா தம்பிமார்களே நாம்பளோ என்ன தர்மமோ ஜெயம் பெருமாளே துணை என்று வாங்கள் போகலாம் என்று முதல் வனமாகிய சூரியவனத்தில் வந்திருக்கின்றோம். சூரியவனத்தில் வந்திருக்கின்ற தருணத்தில் என் தாத்தாவாகிய ஈஸ்வர பகவானை அழைத்து ஆனால் தாத்தா இந்த காட்டினில் எப்படி நாங்கள் வாசம் செய்வது என்ன செய்வது அப்படி என்று அவருக்கு கேட்டவிடனே என் தாத்தாவாகிய ஈஸ்வர பகவான் என்ன தெரிவித்தார்? ஆனா பாண்டவர்களே யாதொன்றுக்கும் மஞ்ச வேண்டாம். நான் இருக்கின்றேன். நானோ அச்சை பாத்திரம் ஒன்று தருகின்றேன். அதனை வைத்து நீங்கள் உணவு உண்டு கொள்ளலாம் அப்படி என்று தெரிவித்தார். என் தேவியாகிய பாஞ்சாலி என்று தெரிவித்தார் என்றால் ஆனால் தாத்தா நானோ போட்ட சபதத்தை எப்ப ஜெயிப்பது எப்படி என்று கேட்டான். ஆனால் என் தாத்தாவாகிய தாசர பகவான் என்ன தெரிவித்தார் என்றால் ஆனால் பாஞ்சாலி நீயோ மறுபடியும் 13 கழித்து போனாலும் நாடு தரமாட்டான். அவன் யுத்தம் தான் ஏற்படுத்துவான். அதற்காக நீங்க என்ன செய்கின்றீங்களா? 5 ஒருவர்
கைலை மலைக்கு சென்று 2011 நேத்திரம் படைத்த 2011 நேத்திரத்தை படைத்த முக்கந்தாராகி பரம கடவுளை கோரி அருதாகிய தவத்தை செய்து பாஸ் என்ற கணையை பெற்று வந்தால் உங்களுக்கு ஜெயம் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி இருக்கின்ற தருணத்தில் என் அண்ணாவாகிய தர்மநந்தன் என்ன தெரிவித்தார் என்றால், எப்படி சுவாமி? ஆனால் தாத்தா, ஆமா, நான் சென்று வருகிறேன் அப்படி என்று தெரிவித்தார். என் தாத்தாவாகிய வேசர பகவான் என்ன தெரிவித்தார் என்றால், எப்படி சுவாமி? ஆனா தர்மநந்தனா, நீயோ சென்றால் வரம் வாங்கி கொண்டு வருகிற தருணத்தில் யாராவது வந்து ஆமா யாசகம் என்று கேட்டால் கொடுத்து விடுவார். ஆமா, நீ போக கூடாது அப்படி என்று தெரிவித்தார். என் அண்ணனாகிய பீமன் என்ன தெரிவித்தார் என்றால், எப்படி நான் சென்று வருகிறேன் தாத்தா அப்படி என்று தெரிவித்தார். அத்தன்மை போல என் தாத்தாவாகிய வேசர பகவான் என்று என்ன தெரிவித்தார் என்றால், எப்படி சுவாமி? ஆனால் பீமஜானனே, நீ போனால் சற்று தாமதமாகிவிட்டால் கையில மலையை பேத்து கொண்டு வந்து விடுவார். ஆமா, நீ அதற்கு செல்லப்படாது. நீயும் போக கூடாது. அத்தன்மை போல என் தம்பி ஆகிய லகுன சகா தேவர்களும் நான் சென்று வருகிறேன் என்று தெரிவித்தார். நீங்களும் செல்லக்கூடாது, இரு பிள்ளைகள் நீங்களும் செல்லக்கூடாது என்று தெரிவித்து நானும் ஆகிய நான் கேட்டேன், நான் சென்று வருகிறேன் தான் அவரே சொன்னார். ஆனால் தர்மநந்தனா அர்ஜுனன் சென்றால் அதை கணையை வாங்கி வருவான், பெற்று வருவான். தவத்துக்கு சிறந்தவன் அர்ஜுனன் தனஜயனே அப்படி என்று கட்டளையிட்டார். அத்தன்மை போல நானோ என் உருவத்தை மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றேன். மற்ற விளக்கம் நான் திரும்பி ஆனால் மாதவா சுவாமி, ஆமா திருவண்ணாமலை, காசி, ராமேஸ்வரம் அப்படி சொல்லத்தக்கன ஆமா புண்ணிய ஸ்தலங்களா சென்று வந்திருக்கின்றேன். உருவத்தை மாற்றி அது தவறவா தெரியும். बेल्ट
பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அவர்கள் இதோ அர்ஜுனாக வேடம் தரித்த அன்னாருக்காக வேண்டி ரூபாய் 101 கொடுக்க அவர் குடும்பத்திலே எல்லாம் வல்ல மாலாகிய கண்ணனும் அந்த மகாலட்சுமி அவர் பங்கிலே இருந்து அவர் செய்யக்கூடிய சொல்லுங்கள் சுவாமி. கேமரா பார் சரியான கிளாரிட்டி. ஆஹா மாத்தி வர சொன்னேன் மாத்தி வந்திருக்கின்றார். அப்படி பாருங்க சுவாமி. அண்ணா சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கின்றார். சிம்மாதனா காட்டுல இருக்கிறது. அந்த சிம்மாதனத்தில் பாறை மீது அமர்ந்திருக்கின்றார். அதை சீக்கிரமாக போய் பாருங்கள். உதயா ஒரு 3 மணி ஆகுமாம்மா. 3 மணி ஆகும். அப்போனா டைம் ஆகுமா? பாதத்துக்கு அநேக கோடி வந்தோம்னா மாதமாகத்தான் பாணிந்தாய் ஆனால் அண்ணா ஃபுல் வீடியோ பிடிக்கும் யூடியூப்ல போகும்.